இறை மறுப்பாளர்கள் கேட்டார்கள், மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு அல்லாஹ் உயிர் கொடுப்பானா? அது எப்படி முடியும்? எல்லாம் ஒன்றும் இல்லாம மண்ணோடு மண்ணா போனதுக்கு பிறகு உயிர் கொடுக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை என்று பேசினார்கள். அல்லாஹ் வசனத்தில் இறக்கினான், ஒன்றுமில்லாமல் இருக்கிற போதுதான் அல்லாஹ் உங்களை படைத்தான். நீங்கள் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மண்ணால் படைத்தான். ஒரு சிறிய விந்து துளியாக இருக்கிற போது அல்லாஹ் உங்களை இரத்த கெட்டியாக மாற்றினான். அதற்கு பிறகு வேறொரு வடிவில் இப்படி படிப்படியாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு உருவம் கொடுத்து குழந்தையாக தாய் வயிற்றிலிருந்து வெளியாக்குகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். இவ்வளவு செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் மக்கி போனதற்கு பிறகு உயிர் கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதற்கு சக்தி கிடைக்க மாட்டானா? நீங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து வைத்திருக்கிறானே. நீங்கள் உயிரற்று போனதற்கு பிறகு திரும்பவும் எழுப்புவதற்கு அவன் எந்த விதத்தில் சக்தி இல்லாதவன் என்று சொல்ல முடியும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனத்தில் யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ் என்ற வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்துவதற்கு காரணம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு குழந்தையாக வெளியாக்கி வாலிபத்தை தருகிறான். பல பேருக்கு இதற்கு இடையிலேயே மரணத்தை ஏற்படுத்துகிறான். பல பேருக்கு தள்ளாடுகிற வயது வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். ஒன்றுமே இல்லாத பூமி பொட்டல் பூமியாக இருக்கிறது, அதிலே பசுமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடவில்லையா? எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக வல்லமை உள்ளவனாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறான். இவ்வளவு இருந்தும் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவன் ஒன்றும் இல்லாமல் போனதற்கு பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான் என்கிற அந்த செய்தியை, கருத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் இறை மறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பதிலாக அல்லாஹ் குறிப்பிடுவான். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். மனிதன் எவ்வாறெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசுகிற வசனம், வலகத் خلقنال இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். நிச்சயமாக ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை களிமண்ணில் இருக்கக்கூடிய அந்த மூல சத்திலிருந்து நாம் படைத்தோம் என்று துவங்குகிற அந்த வசனம். மனிதன் எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறான்? ஆதம் நபியை மண்ணால் படைத்து மற்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஒரு திரவத்திலிருந்து அந்த திரவத்தை இரத்த கட்டியாக மாற்றி அதை சதை கட்டியாக மாற்றி அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு காலம் வரைக்கும் அப்படியே உயிர் இல்லாமல் வைத்து அதற்கு பிறகு ரூஹு ஊதப்பட்டு அதற்கு பிறகு குழந்தையினுடைய உருவம் கொடுக்கப்பட்டு அந்த வயிற்றிலிருந்து அல்லாஹ் பிறக்க வைக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். படைப்பாளர்களில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மிக அழகானவனாக இருக்கிறான். என்ன ஒரு அழகான படைப்பாளன் இறைவன் என்று ஆச்சரியத்தோடு சொல்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வசனம் அதுதான். இவங்க ஓதிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு வசனமா இது இறங்குச்சு அப்படின்னு முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சரியப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். என்ன ஒரு அழகான படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா. படைப்பாளர்களிலேயே பாக்கியம் நிறைந்தவனாக அவன் ஆகிவிட்டான் என்று சொல்கிற போது நபி சொல்கிறார்கள், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை தான் அடுத்த குர்ஆனுடைய வசனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு நேரங்களில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் குர்ஆனுக்கு தோதுவாக இருந்திருக்கிறது. குர்ஆன் என்ன கருத்தை சொல்ல வருமோ அதற்கு முன்னரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஆலோசனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் தந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு இடம் இது. அப்போ
இறைவன் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வல்லமை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அவனுடைய படைப்பினங்கள் குறித்து யோசிக்க வேண்டும். அவனுடைய வல்லமையை நாம் அவனுடைய படைப்பினங்களை குறித்து சிந்திக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முழுக்க முழுக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்தையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.